வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டாக்கீஸ் வித் சக்தி. இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது T20 உலகக்கிண்ண போட்டியின் பங்கு பெற்றும் 20 அணிகளில் ஐரோப்பிய அணிகள் எத்தனை அணிகள் பங்கு பெற்ற போகுது, அந்த அணிகளின் விவரங்கள் எப்படி, முக்கியமான அணிகள் நமக்கு தெரிந்த அணிகளோட பிளேயர்ஸ் என்ன முறையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகணும். சாதாரணமாக ஒரு அணியில் 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த அணியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 11 மட்டும் இருக்கிறவங்க துடுப்படுத்தக்கூடியவங்க தான். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் தான் அதிகமாகவும் இருக்கிறாங்க. பவுலர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சிலர் இருந்தாலும் அவங்களால துடுப்படுத்தவும் முடியும். நான் இந்த அணியை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கிலாந்து அணி இந்த இம்முறை ஏனைய அணிகளுக்கு மிக சவாலாக அமையும். சப்கான்டினென்ட் பிச்சஸ், ஃப்ளாட் பிச்சஸ், சிமெண்ட் பிச்சஸ், துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள். இலங்கை அணிக்கு எதிராக ஆல்ரெடி 2 போட்டியை சிறப்பாக வெற்றி கொண்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். இம்முறை இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டமும் அவ்வாறு தான் அமைய போகுது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. பட்லர் டாப் ஆர்டருக்கு வந்திருக்காரு, பென் டக்கெட் இருக்கார், ஃபில் சால்ட் இருக்கிறாரு, அதே மாதிரி ஹாரி ப்ரோக் இருக்கிறாரு, டாம் பேண்டன். நம்ம அதே மாதிரி அவரை பற்றி பேசணும். நீண்ட இடைவெளிக்கு பின்னுக்கு அணிக்குள்ளே வந்தால் டாம் பேண்டன் சிறப்பாக செயல்படுறாரு. சிறப்பான ஒரு ஆங்கராக விளையாடிக்கின்றிருக்காரு. இங்கிலாந்து அணியின் மிடில் ஆர்டர்ஸும் அப்படி தான். ஜேக்கப் பெத்தல் இருக்கார், ஜேமி ஓவர்டன், வில் ஜேக்ஸ், சாம் கரன், ரெஹான் அஹ்மத், இவ்வாறு நிறைய வீரர்கள் அந்த அணியில் இருக்கிறாங்க. லியாம் டோசன் திரும்ப வந்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு வந்த வீரர்கள் அவரும் ஒருத்தர். எனவே உங்களோட மிடில் ஆர்டரும் செம்மையாக இருக்குது. இம்முறை T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் உலகக்கிண்ண போட்டிகளுக்கான சிறப்பான ஒரு அணியாக தான் இருக்கிறாங்க. அதிகமான சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆல்ரவுண்டர்ஸாக அணிக்குள்ளே இருக்கிறாங்க. இதோட இங்கிலாந்து அணியின் தேவையான நேரத்துக்கு அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் நிலையான ஒரு தன்மையும் இங்கிலாந்து அணியிடம் இருக்கின்றது. ஒரு வீரர் இல்லாட்டி அதுக்கான மேலதிகமான ஒரு வீரர் அந்த இடத்துக்கு விளையாடக்கூடிய வீரராக அணிக்குள்ளே வரலாம். பந்து வீச்சை பொறுத்தவரையிலையும் ஜோஸ் டங்கே மற்றும் லூக் வுட் இவங்க தான் பந்து வீச்சாளர்கள். பட் இவங்க பிளேயிங் 11 எவ்வாறு அணிக்குள்ளே உள்வாங்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்ப்போம். ஜெஃப் ராஜர், ஆதில் ரஷீடும் பந்து வீச்சாளர்களே தான் இருக்கிறாங்க. அநேகமாக இங்கிலாந்து அணியினர் நம்பர் 1 to நம்பர் 11 முக்கியமான அணிகளுடன் போட்டியிடும்பொழுது துடுப்பாட்ட வீரர்கள் அதிகமாக இருக்கும் ஒரு அணியாக இருக்க போது இங்கிலாந்து அணி தான். எனவே ஐரோப்பிய அணிகளில் நம்ம பார்க்குற இங்கிலாந்து அணி இம்முறை செமிஃபைனலிஸ்ட் வர்ற 4 கண்டெண்டன்ஸில் இவங்களும் ஒருத்தராக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போட்டியின் நிலைமையை பொறுத்து எவ்வாறு அமையும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம அணி விவரத்தில் பார்க்க போகிறது நமது அயர்லாந்து அணி. பால் ஸ்டெல்லிங் ஒரு சிறப்பான தலைமைத்துவத்தோடு இம்முறை அவங்க T20 உலகக்கிண்ண போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. டெக்டர் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி லோரன் டக்கர் இருக்கிறாரு, அதே மாதிரி மார்க் ஹடேயர் இருக்கிறாரு, ஜாக்ட்ரோல், இப்படி அதிகமான அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஐரிஷ் அணியை சார்பாக இம்முறை இடம்பெறாங்க. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் T20க்கு ஒரு சிறப்பான அணி. அவங்களோட மொமெண்டம் சரியான முறையில் செல்லும் பட்சத்தில், பந்து வீச்சாளர்களும் சரியான முறையில் கோஆப்ரேட் பண்ணுற பட்சத்தில் ஆரம்ப அணிகள், முதல் நிலை அணிகளோட அவங்க நிச்சயமாக போட்டி போடுற தன்மை கொண்ட ஒரு அணி தான் நமது பால் ஸ்டெல்லிங் தலைமையிலான அயர்லாந்து அணி. இம்முறை இவங்க தகுதி சுற்றுக்கள்லாம் முடிவடைந்து அடுத்த சுற்றுக்கு அதாவது 20 அணிகள் பங்கு பற்றும் குழு போட்டிகள் முடிவடைந்து அடுத்த சுற்றுக்கு எவ்வாறு தெரிவு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். T20 யோசிப்பதற்கு நிறைய நேரம் இருக்கிறாது. ஒரு சில வினாடிகளிலே போட்டிகளின் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த வகையில் அயர்லாந்து அணி இம்முறை ஏதாவது ஒரு பிரபலமான அணியோட ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்களா பொறுத்து பார்ப்போம். ஸ்காட் ஹெட்வர்ட்ஸ் தலைமையிலான நெதர்லாந்து அணி. மெக்டவுட், அதே போன்று ரோலஃப் வாண்டர்மேவ் தொடர்ந்தும் அவர் நெதர்லாந்து அணிக்காக விளையாடும் பிரபலமான வீரரும் கூட அந்த அணியில் உள்ளவர். கிட்டத்தட்ட ஒரு 41 வயது ஆகின்றது. இம்முறை T20 போட்டியில் விளையாடுகின்றார். பேஸ்லி லீட் இவரும் தொடர்ந்தும் சிறப்பாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வீரர். எனவே நெதர்லாந்து அணிகளை பொறுத்தவரையில் முதன்மை அணிகளுக்கு சவால் கொடுக்கக்கூடிய சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. நெதர்லாந்து அணி உலகக்கிண்ண போட்டிகளில் கூட பார்த்துருக்கோம், சவால் மிக்கதாக விளையாடுவாங்க. ஏதோ ஒரு சில குறைகள் காரணமாக அது சரியான முறையில் அந்த மொமெண்டம் கொண்டுட்டு போக மாட்டாங்க. T20 போட்டியில் சிறிய நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் தானே.
அதனால் இம்முறை நெதர்லாந்து அணி குழுநிலை போட்டிகளில் எவ்வாறு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இந்த வகையில் ஐரோப்பிய அணிகளில் இங்கிலாந்து, நெதர்லாந்து, அதே மாதிரி அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, பாகிஸ்தானுக்கு பதிலாக ஸ்காட்லாந்தும் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அணிகள் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற அணி தான் இத்தாலி அணியும். இந்த 5 அணிகளும் ஐரோப்பிய அணிகளாக இம்முறை T20 உலகக்கிண்ண போட்டியில் விளையாட போகிறாங்க. சரி விளையாட்டு ரசிகர்களை, ஐரோப்பிய அணிகளை பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக நமது கிரிக்கெட் டாக்கிஸ்க்கு உங்களுடைய ஆதரவை தருவீங்கிற எதிர்பார்ப்போடு அடுத்த வீடியோவில் மேலதிக கண்டங்களை சேர்ந்த அணிகளை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதன் பின்னர் குழுநிலை போட்டிகள் எவ்வாறு நடைபெறப் போகுது, அதன் எவ்வாறு பெறுபேறுகள் அமையப் போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷனோடையும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறோம். அதுவரையிலே ஸ்டே டியூன் வித் கிரிக்கெட் டாக்கிஸ்.